ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 7:30 மணிக்கு. அதை பற்றி ப்ரிவியூ, முன்னோட்டம், என்ன நடக்கலாம், என்னோடய அப்சர்வேஷன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கண்டிப்பாக இருக்கும். என்ன இருந்தாலும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிறேன். ரைட், முக்கியமான மேட்ச் இனிமேல் வர ஒவ்வொரு மேட்சும் சிஎஸ்கேக்கு சொல்கிறேன், க்ரூஷியல், இம்பார்ட்டண்ட் பிளே ஆஃப் போகிறதுக்கு. அண்ட் ஒவ்வொரு டிஃபீட்டும் ப்ரெஷரில் தான் போடுவாங்களே. ஸோ யூ மஸ்ட் வின். இது சென்னை வந்து கோட்டை சிஎஸ்கேக்கு, அந்த கோட்டையில் வந்து ஓட்டையை போட்டு போயிட்டார் இவர் ஸ்டோனிஸ் போன வாரம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம லெத்தாஜிக்கல் அப்ரோச்சு, அரை போலர், 2 ஓவர் போடுறது, மொயின் அலி 2 ஓவர், தீபக் சார் 2 ஓவர், ஜடேஜா கேட்டால் 3 நாள் எனக்கு தெரியும் பனி பெய்யுதுன்னு தெரிஞ்சிருந்து அந்த மாதிரி தவறெல்லாம் பண்ணக்கூடாது. கோ வித் 5 பர்ஃபெக்ட் போலர்ஸ். ரைட், நேற்று சுனில் நாராயண் போல கல்கட்டாவில் ஈடன் கடலேருந்து பனி பெஞ்சுது நைட்டு. துணியை வச்சு தொச்சு 4 ஓவரில் 24 ரன் கொடுத்தாரு. குட் போலர் இஸ் அ குட் போலர். You need 5 strong bowlers, right? என்ன இது வரைக்கும் நடந்து பாப்பா, இவங்க எஸ்ஆர்ஹெச்சே ஒரு டிஃபீட்லேருந்து வராங்க. இப்போது ஆர்சிபிட்ட தோத்துட்டாங்க முந்தா நேற்று, உங்களுக்கு தெரியும். ஏன் தோத்தாங்கன்னா, டிராவல்ஸ் ஹெட்டு, மார்க்ரம், கிளாசன் 1 ரன் 7 ரன் 7 ரன் 3 பேர் அவுட் பண்ணாங்க, ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி. யூ வாண்ட் டு வின், கெட் தம் அவுட். ஹெட்டு, மார்க்ரம், கிளாசன் 3 பேர் சீக்கிரம் அவுட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, அபிஷேக் சர்மாவும் ஸ்டார்டிங்கில் அவர் வந்து அடிக்கிறாரு, டமால் டிமில்னு 6 ஓவரில் 120 பவர் பிளேயில். ஸோ அவங்களே நீங்கள் அவுட் பண்ணணும். மிடில் ஆர்டரில் இன்னும் டெஸ்ட்டே ஆகலை, நிதிஷ் ரெட்டி, அப்துல் சமாத் அண்ட் ஆல். ஸோ டோன்ட் டேக் இட் ஈஸி. பேட் குமின்ஸே போன மேட்ச்சில் 3-4 6 அடிச்சார் ஆர்சிபிக்கு எதிராக, ப்ரிவியூ 6, அதுவும் நம்பர் 8, 9 வந்து. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். என்ன விளையாட போகிறீங்க, என்ன பிளேயிங் 11, என்ன பேட்டிங் ஆர்டர். டோன்ட் மெஸ் அப் வித் த பேட்டிங் ஆர்டர். ஏன்னா ஜடேஜா நம்பர் 4 வர்றது, அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறது, பவர் பிளேயில் விக்கெட் விழுந்தா இவர் வருவாங்கன்னா, இப்படி தான். இவங்க 2 பேருக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்தது ஹைதராபாத்தில் ஒரு மாதம் முன்னாடி. 165 தான் அடித்தாங்க சிஎஸ்கே. 160 for 5 பைக் 5 விக்கெட் வச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 180 for 9, பெட்டர் தென் 160 for 5. 6 விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க ஹைதராபாத் எஸ்ஆர்ஹெச். மார்க்ரம் 50 அடிச்சிட்டார். அதில் இவ்வளோக்கு சிவம் டூபே 66 of 27 balls, 244 ஸ்ட்ரைக் ரேட்டில். அவர் தான் நம்பர் 5 அனுப்பிச்சிட்ருக்கீங்க. அது லக்னோக்கு எதிராக பாருங்கள், ருத்ராஜ் 108, லூசிங் 100, வேறஸ் மார்க்கஸ் ஸ்டோனிங் வின்னிங் 120 for நாட் அவுட். வர்டான் கிளம்பிட்டு போயிட்டார். ஸோ எவ்ரி மேட்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நல்லா தெரியும் ஸ்டீஃபன் பிளமிங், தோனி, ருத்ராஜ், ஹசி, மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும். அண்ட் ஒரு ஆறுதலான நியூஸ் சொல்கிறேன். இதே கிரவுண்டில் போன வருஷம் நடந்தது சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். அதில் சிஎஸ்கே ஜெயிச்சிட்டாங்க 7 விக்கெட்டில். எஸ்ஆர்ஹெச் 134 தான் எடுக்க முடியுது, 134 for 7. அந்த எஸ்ஆர்ஹெச்சில் அதே பிளேயர் தான், பட் வேறு மாதிரி விளாட்றாங்க இப்போது அண்டர் பேட் குமின்ஸ் கேப்டன்சி. அந்த மேட்ச்சில் வந்து அபிஷேக் சர்மா தான் ஹையஸ்ட், அவங்களுக்கு 34, ஜடேஜா 3 விக்கெட் எடுத்தார். சிஎஸ்கே ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா கான்வே 77 நாட் அவுட். அந்த கான்வே இப்போ இல்லை டீமில், உங்களுக்கு தெரியும், இன்ஜுரி. பார்ப்போம். ஆல்ரெடி 5 மேட்ச் ஆகிடுச்சு சேப்பாக்கில். இது 5th மேட்ச். நாளைக்கு 4 மேட்ச் ஆகிடுச்சு. 3 வின் 1 லூஸு. இன்னும் 2, இதுக்கப்புறம் 2 இருக்குது. பஞ்சாப் கூடிய ராஜஸ்தான் ராயல் கூடிய May 1st and May 12th. அண்ட் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்தாங்களா, அவங்களுக்கு விக்கெட் எடுத்தவங்களாம் பாருங்கள், எல்லாமே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் தான். ஷபாஸ் அஹமத், ஜெயதேவ் உனத்கர், நட்ராஜன், இந்த ஆளுமே லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ். 3 பேருமே ஆள் ஒரு விக்கெட் எடுத்தாங்க சிஎஸ்கே. அதனால தான் 165 தான் அடிக்க முடிஞ்சது. அது இல்லாமல் அவங்ககிட்ட மைக் மார்க்கண்டின்னு ஒரு லெக் ஸ்பின்னர் வேறு இருக்கார், அவர் லெகி. அண்ட் புவனேஸ்வர் குமார், பேட் குமின்ஸ், யூ நோ தட். ஸோ தேவ் வெரி குட் bowling attack, செட்டில்டு bowling attack. அவங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் பிளே ஆஃபுக்கு. நம்ம சிஎஸ்கே இன்னும் யூ ஹவ் டு வின், எவ்ரி மேட்ச் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஆரஞ்சு வர்சஸ் எல்லோ ஆர்மி, நான் போன ப்ரிவியூலேயே சொல்லியிருந்தேன், ஃபுல்லாக எல்லோவாக இருக்கிறதுனா டசன்ட் கிவ் யூ சக்ஸஸ். யூ ஹவ் டு பிளே வெல், அதான் முக்கியம். இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் நடந்த ஞாபகம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அகமதாபாத்தில் 1,30,000 பேரும் ப்ளூ சட்டை போட்டு தான் உட்காந்துருந்தாங்க. யார் ஜெயிச்சா? பேட் குமின் ஜெயிச்சு போய்ட்டார். ப்ளே வெல், யூனோ, ரைட் காம்பினேஷன், ரைட் பேட்டிங் ஆர்டர். நீங்கள்லாம் யாரும் சொல்கிறதுக்குன்னா இக்னோர் பண்ணிட்டு போங்க. சொல்கிறேன், யூசேஜ் ஆஃப் bowlers இஸ் வெரி வெரி கீ. ஜடேஜா இஸ் அ வேர்ல்ட் கிளாஸ் bowler. அவர் ஈ கேன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், ரவுண்ட் த விக்கெட், ரவுண்ட் ஆர்ம் ஆக்ஷன், வைட் ஆன் த ஆங்கிளில் வந்து பால் டக்குன்னு ஒன்று உள்ளே வர்றதுலாம் என்ன மாதிரி இருந்தாலும் வைப் பண்ணிட்டு போடுங்க. அப்படி தான் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஷார்துல் டாக்கூர், தீபக் சார் 2 பேருமே ஒரே டீம், 2 பேருமே ஒரே மாதிரி பிளேயர்ஸ், 2 பேருமே மினி ஆல்ரவுண்டர்ஸ், 2 பேருமே ஒருத்தர் இம்பாக்ட் பிளேயர். நேற்று விளையாடு பாருங்கள், பிரபு சிம்ரன், அவர் தான் இம்பாக்ட் பிளேயர். ஸோ பார்ப்போம் என்ன இம்பாக்ட் பிளேயர் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்கன்னு. கோ வித் பர்ஃபெக்ட் 5 bowlers அண்ட் கீப்பர் அண்ட் 5 batters. திஸ் இஸ் மை ஒப்பீனியன். லக்னோவுக்கு எதிராக தோற்றதுக்கு காரணமே bowling தான். துஷார் ஆவரேஜ் பாருங்கள் 11.30, முஸ்தபிஸ் ரஹ்மான் ஆவரேஜ் 14.60, ஷார்துல் டாக்கூர் 14 runs. பத்திரானா மட்டும்தான், அவருக்கு மட்டும்தான் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க அவங்க 2 for 35 4 ஓவரில். மற்றபடி தீபக் சார், மொயின் அலி, ஜடேஜா ஆளுக்கு 2 ஓவர். இது மாதிரி ஆளுக்கு 2 ஓவர்னா 10 bowler தேவைப்படும் 20 ஓவர் போடுறதுக்கு. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், ஆதங்கத்தில் சொல்கிறேன். மோஸ்ட் ப்ராப்ளி இப்படி தான் இருக்கும் அவங்க லைனப்பு. ரஹானே, ருத்ராஜ், டேரல் மிச்சல், ஜடேஜா, சென்ட் டூபே தேர்.
ஜடேஜா, டூபே 4 and 5. அப்புறம் மோயின் அலி வேறு இருக்கார். ஸ்பின்னர் பால் பிடிக்க முடியலன்னா எதுக்கு அவர் வச்சுருக்கீங்க தெரியல. அது நேரம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க பிச்சில் என்ன இருக்குன்னு. போன லைனப்பே வச்சுப்போம், மோயின் அலி, அப்புறம் எம்எஸ் தோனி, அப்புறம் தீபக் சார், முஸ்தபிஸ் ரஹ்மான், பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே, லெட்ஸி எப்படி ரொட்டேட் பண்ண போகிறாங்க போலர்ஸ் எல்லாம். கிளிசன் வேறு ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க இங்கிலாந்துலேருந்து. அவர் விளையாட வைப்பாங்களா தெரில. மேபி பிளேம் ஒரு நியூ வெப்பனாக இருக்கட்டும். யாருமே இன்னும் அவர் விளையாண்டதில்லை. பார்த்துருப்பாங்க, டிவியில் பார்க்குறது வேறு, எதிர மேட்ச்சில் விளையாடுறது வேறு. இன்னும் மேட்ச் ப்ராக்டிஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ரைட், இட் இஸ் கோயிங் டு பி an இன்ட்ரெஸ்டிங் மேட்ச். தோற்று வேறு வந்திருக்காங்க எஸ்ஆர்ஹெச். கிளிக் ஆனாங்கன்னா அந்த 3 பேர் 220 அந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க. பார்ப்போம் பிச் என்னென்ன பண்ணுதுன்னு. இதோட ரிவ்யூ எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் நினைக்கிறத பற்றி உங்கள் கருத்து எதுவும் சொல்லுங்கள். பரிமாற்றத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.